ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ளிகேஷனில் வந்து லோனுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3,20,000 எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19% மட்டும்தான் வந்து சார்ஜஸும் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு லோனை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி லோன் ஆஃபர் அண்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க் தான் நமக்கு இந்த லோனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நமக்கு லோனை வந்து அப்ரூவ் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் EMI, உங்களுக்கு எவ்வளோ EMI வேணுமோ அந்த டேர்ன் ஓவர் டைமை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபார் க்ளோசிங் ஃபீ. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா லோனுமே வந்து ஃபார் க்ளோசிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்காது. ஸோ அதே ஃபியூச்சர் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் சீக்கிரமாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி நம்ம இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது, எந்த ஆப்ஸ் மூலமாக நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் லோன் கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். 3,20,000 நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, GST இது எல்லாம் பிடிச்சு போக 3,12,000 மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். அதனால தான் இதில் அதிகபட்சமாக செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3,12,000 வரைக்கும் மட்டும்தான் வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு வேரி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் EMI பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு வந்துட்டு 60 மாதம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ EMI டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கான EMI அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,310 வந்து வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்க பர் மந்த்துக்கு 1.58% தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 18.96% ரவுண்டப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 19% மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் டேட்டு நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து இங்கே காமிக்குது. ஃபர்ஸ்ட் EMI வந்து பார்த்தீங்கன்னா 3 மே மாதத்தில் வந்து சார்ஜஸ் ஆகுது. அதாவது நம்ம மார்ச் 26 நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் EMI வந்து பார்த்தீங்கன்னா மே 3 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் EMI வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏப்ரல் 2030 வந்து முடிவடையுது. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்கலாம். இதில் என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 7,541 உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் பிடிச்சு போக தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பேனல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2% பர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆட்டோமேட்டிக் டெபிட் வந்து நம்ம செட் பண்ணுவோம்ல, அது வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனாலும் செக் பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% பர் EMI உங்களோட EMI அமௌண்ட்டில் 7.5% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் தான். வட்டியும் வந்து கம்மி தான். உங்களுக்கு ஒர்த்துனா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த அப்ளிகேஷனில் நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா IND ஸ்டாக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க் அப்ளிகேஷன் தான். ஸ்டாக் மார்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. IND ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல இதுதான் இதோட நேமு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யதார்த்தமாக நம்ம வந்து செக் பண்ணும்போது இதில் லோன் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் போயிட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரீ அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 lakh வந்து அப்ரூவ்ட் ஆன மாதிரி காமிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டா கேஷ் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ரீ அப்ரூவ்டு இருந்ததுன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு மேலே ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு சூஸ் EMI பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நமக்கு இதில் எவ்வளோ மாதம் EMI வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் 60 மாதத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ வித் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த டிமேட்
அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட பேங்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ₹1 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 வந்து ரிசீவ் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து வெரிஃபைட் ஆயிரும். வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான KYC வந்து பண்ணணும். இந்த KYC வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் KYC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை OTP கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OTP என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை OTP வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். உங்களோட நேம், அப்புறம் வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த KYC வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கான இ-சைன் வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அந்த இ-சைனையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களோட லோன் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஃபைனலாக நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்டாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு IND ஸ்டாக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதில் வந்து லோனுக்கு எடுக்க முடியும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணணும். நீங்கள் இதில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா லோன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் இருக்கோ அந்த லோன் அமௌண்ட் காமிக்கும். அந்த லோன் அமௌண்ட் காமிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா உங்களுக்கும் இந்த ஒரு ஆப்ஸில் லோன் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.